கொடுத்து பிளாஸ்டிக்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பொருள் அல்ல. நார்மல் உண்மையான அரிசி அல்ல. நார்மலா விதைய போட்டு அது எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி நெல்மணிகள் வழியாக வந்த அரிசி அல்ல அது. அது வேற பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது. சீனி கிழங்கும்பாங்கல்ல, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த ரெண்டு தான் அதனுடைய மூலப்பொருள். இந்த ரெண்டையும் கலந்து அரிசி மாதிரி ரெடி பண்றாங்க. அது உடஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காக மேல ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக் பிசின் அந்த கோட்டிங்க மேல கொடுத்துட்றாங்க. இத வேக வச்சா வெந்துடும், சாப்பிடுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், மிருதுவா தான் இருக்கும். அந்த மேல் பகுதியில லேசாக அந்த பிளாஸ்டிக் பிசினை தடவி அதை தயார் பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, மக்களுடைய ரசனை தான் இதனுடைய பின்னணியில ஒரு காரணமா இருக்கிறது. மக்கள் தொகை பெருக பெருக அதற்கு தகுந்தாற் போன்ற உணவு தயாரிப்புகள்லாம் கூடும் பொழுது அதுல சில கூடுதல் குறைவாக சில ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை வரலாம், கொஞ்சம் சத்துக்கள் குறையலாம். அதையெல்லாம் நம்ம பெரிதுபடுத்த முடியாது. ஏன்னா 100% நம்ம ஃபில்டர் பண்ணி வாழணும்னு நினைச்சோம்னா தேவையான அளவிற்கு உணவு உற்பத்தியை கொடுக்க முடியாது. இப்போ கோழி இருந்துச்சு, நாட்டு கோழிகள் உற்பத்தி இருந்துச்சு, 23 நாள் அடகாக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுல இருந்து எத்தனை கோழியை உருவாக்கணும், எவ்வளவு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுச்சு. ஆனா தேவை அதிகமா இருந்த நேரத்துல பிராய்லர் கோழியை உள்ள கொண்டு விட்டாங்க. அதுல இருக்கிற மாதிரியான சத்துக்கள் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மக்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில ரசாயனங்களை சேர்த்தா தான் இப்படி வரும், அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மக்களும் அதை அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. கேடுகளும் இருக்கிறது. ஆனா தேவை அதிகமா இருக்குது, உணவு தேவை அதிகமா இருக்கிறது, பசி அதிகமா இருக்கிறது, பட்டினி அதிகமா இருக்கிறது. அப்ப அதை போக்கணும்னா சில ரசாயன மாற்றங்கள் வழியாக அதிகமான உற்பத்தியை செஞ்சிடலாம். சின்ன அளவுல கேடு இருக்கும், பெரிய அளவுல மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் என்கிற வகையில சில சமரசங்கள் அவசியமானது. இல்லாமலே நம்ம தூய முறையில உணவை தயாரிச்சு தூய்மையா சாப்பிட்டு வாழ்ந்துட முடியும் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியம் குறைவுதான். பலரும் முடியும் வைக்கும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் முடியாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பிளாஸ்டிக் அரிசி என்று பேசப்படுகிற இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பின்னணி என்ன? நாம இயற்கையில முந்தி நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய கலரு, அதனுடைய நிறம், அதையெல்லாம் பெருசா நினைக்காம வயிற்று பசி போக்கணும், அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. நாம என்ன பார்த்துட்டோம், அது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும், உதிரியா அரிசியை அள்ளி போட்டா உதிரியா இருக்குத, அதே மாதிரி வேக வச்ச பிறகு அப்படி உதிரியா கொட்டணும், இப்படி எல்லாம் நம்முடைய ரசனை மாறிக்குச்சு. அப்ப அதுக்கு அதை வச்சு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, மக்களுடைய மனோநலம் எப்படி இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி என்னத்தையாவது மார்க்கெட்ல விட்டோம்னா அது நல்ல முறையில் நமக்கு சேல்ஸ் ஆயிரும், அந்த எண்ணத்துல அவங்களும் இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்து அதை தயார் பண்ணி மார்க்கெட் கொண்டு விட்டுட்டாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் தெரியாது, கையை வச்சு பார்த்தாலோ வாயிலி போட்டாலோ ஏதோ பிளாஸ்டிக் அரிசியை தின்ன மாதிரி, பிளாஸ்டிக்கை சமைச்சா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் இருக்காது, ஒரு சாதாரண அரிசி மாதிரி தான் இருக்கும். அதை ஆய்வகத்தில் கொடுத்து தான் அதையெல்லாம் உறுதி செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு அது சம்பந்தமான அறிவு படைத்தவர்கள் சொல்றாங்க. இந்த வகையில நாம இதுல ஒரு பெரிதாக அதை கண்டு அதை அறிந்து அதிலிருந்து விலகுவது என்பது சாத்திய குறைவு தான். மார்க்கெட்டுக்குள்ள சந்தைக்குள்ள வந்துருச்சுன்னா அதை வாங்கி தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். உணவு சாப்பிடும் போது கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம உணர முடியாது. ஆனா உதிரியா இருக்கும், பாக்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டைல்ல இருக்கும். என்ன செய்யலாம், அதிகபட்சமா இது சரி வராது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஜீரண கோளாறுலாம் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் உடம்புக்குள்ள போகும் பொழுது அது உடலுக்கு சில சிக்கலை உண்டாக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா அது பிரச்சனைகள் உண்டாக்கும், அஜீரணத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். அது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும், வெளிநாட்டு இறக்குமதி அரிசி அப்படி இப்படின்லாம் போய்கிட்டு இருக்காம நமக்கு அருகாமையிலே விளைவிக்கக்கூடிய அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, நமக்கு தெரிஞ்சு பல அரிசி ரகங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி பயன்பாட்டு அரிசி ரகங்களை நமக்கு அருகில விளைவிக்கப்படுகிற ரகங்களை சொல்லி அந்த மாதிரி பேர்களை சொல்லி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த சிக்கல்ல இருந்து தவிர்க்கலாம். மற்றபடி இதை பார்த்த உடனேயோ சமையல் பண்ணி வாயில போட்ட உடனே கண்டுபிடித்து அதிலிருந்து விலகிக் கொள்வது என்பது சாத்திய குறைவு என்றுதான் அது குறித்த வல்லுநர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.